ஹாய் எவ்ரி ஒன், வாங்க நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சேன். கோதுமை மாவில் உப்பும் ஓமமும் போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சப்பாத்தி திரட்டி போட்டுட்டேன். இது வந்து நம்ம புல்கா மாதிரி இது நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் டேரெக்டாக வந்து நம்ம போட்டு எடுத்தோமா அது நல்லா புதுசுன்னு உப்பி வரும். ஸோ சப்பாத்தி வச்சு இப்போ அடுத்தது வந்து நான் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணுறேன். அதுக்கு மஷ்ரூமை வந்து வார்ம் வாட்டரில் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சு பட்டர் போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து வெங்காயம், கேஷ்நட்டு, கசகசா, இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த கடாயில் வந்து பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, ஜீரகம் தாளிச்சிருக்கோம். அதில் வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றி இந்த மசாலா ஊற்றி நல்லா சுருளை வைக்கணும். நல்லா பச்சை வாசனை போக சுருண்டதுக்கப்புறம் மஷ்ரூமையும் போட்டு நல்லா சுருளை வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஜூஸ் ஏபிசி ஜூஸ் தான் போட்டிருக்கேன். இதுதான் இந்த டயட் லஞ்சு: சப்பாத்தி, வெண்டைக்காய், மஷ்ரூம் கிரேவி அண்ட் ஏபிசி ஜூஸ்.